முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நம்ம குழந்தைங்க யாரு டாக்டர் ஆகலாம், யாரு டாக்டர் ஆக கூடாதுன்னு நீ முதல்ல போய் படிச்சிய சேஃப்டிக்கு லட்சம் சுத்திட்டு இருக்க. நீ தார்மீகமா உனக்கு என்ன உரிமை இருக்கு இதை பத்தி தான் பேசுறதுக்கு? அந்த கட்சியில் யாருக்காவது உரிமை இருக்கா? அதுதான் நமக்கு வயிறு எரியுது. யார் நம்மள ஆள்றாங்க? ஆனா நம்மளோட தப்பு. ஏன்னா பிரிஞ்சிருக்கோம். நம்மளுடைய முதல் பிரச்சனையே இந்தியாவில பிரிஞ்சிருக்கிறது. பிரிட்டிஷ்காரன் பண்ணிட்டு போனா டிவைட் அண்ட் ரூல். ஹிந்துஸும் முஸ்லிம்ஸ்க்கு போட்டி போட வச்சுட்டு அவன் பாட்டு ஆடிட்டு இருந்தான் ஜாலியா. நம்ம ஆளுங்க அந்த கான்செப்டை எடுத்து அதுல பிரிச்சு பண்ணிட்டாங்க. அதனால நம்ம பிரிச்சு வச்சுட்டே இருக்கோம். நம்மளும் இன்னும் ஜாதி வழியா, மதம் வழியா, இனம் வழியா, மொழி வழியா எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருக்கோம். எவன் உண்மையான திருட, எவன் உண்மையான அயோக்கிய, எவன் நம்மளோட உண்மையான எதிரின்னு தெரியாம நமக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்கோம் பத்தியா? அதனாலதான் குளிர் காஞ்சிட்டு இருக்கான். அதனாலதான் நம்ம அவஸ்தப்பட்டு இருக்கோம். இங்க யாருக்காவது சந்தேகம் இருக்கா? நீட் இட்ஸ் an unjust, immoral, oppressive examன்றது யாருக்காவது சந்தேகம் இருக்காங்க? யாருக்குமே கிடையாது. ஒண்ணு புரியுங்க, இந்த நாட்டுல நீ ஏழையா இருக்கியா, மிடில் கிளாஸா இருக்கியா, நீ படிக்காத சாவு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்றான். எலிட் எவனால கோச்சிங் சென்டர்ல காசு கொடுக்க முடியுமோ, எவன் குழந்தைங்க போய் சேர்க்க முடியுமோ, நீ மட்டும் டாக்டர் ஆகுடான்றான். 2000 வருஷமா யார் படிக்கலாம், யார் படிக்க கூடாதுன்னு நிர்ணயம் பண்ணவங்க தான் இன்னமும் நம்மளை நிர்ணயம் பண்ணிட்டு இருக்காங்க யார் படிக்கணும், எதை படிக்கணும்னு. அதை ஞாபகத்துல வச்சுங்க. இந்த நீட்ன்றது மிகப்பெரிய அநீதி. ஃபேர் நீட் மண்ணாங்கட்டி ஒரு புண்ணாக எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னன்னா சிஜேபி ஆரம்பிச்ச போது டாக்கிங் அபவுட் ஃபேர் நீட். நீட்டா ஃபேர் மண்ணாங்கட்டி இல்லைன்னா ஃபேர் நீட் நீ கடைசி. அதனால 2020 நாங்க உதாரணத்துல உட்கார்ந்தோம். 8 நாள் தான் இருந்தோம். அப்ப இருந்து எடப்பாடி அரசாங்கம் அடிச்சு அரஸ்ட் பண்ணாங்க. ஆனா நாங்க நின்று கூடாது, தொடர்ந்து இருக்கணும். அப்ப 7% ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு நாங்க ஒதுக்கீடு தரோம் நாங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றினாங்க. அதுல பிச போடுறீங்க நீங்க எங்களுக்கு. எனக்கு மெயினா இங்க வந்த ஒரு ரீசன் ஏன் இருக்கிறது சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும். இங்க இருக்க மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, ஜனநாயகத்துல நம்ம யாருன்ற அந்த புரிதலே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் அடிமையாவே வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் பயத்தோடயே வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த அரசியல்வாதிங்க நம்புற ஒரு விஷயம் என்னன்னா, போலீஸ் ஏழு விட்டா நம்ம அடங்கிடுவோம். அதுக்கு பதில் நம்ம இளைஞர்கள் கொடுத்துட்டாங்களா இல்லையா? அங்க டெல்லியில எவ்வளவு பேர் போலீஸ் எடுத்து அடிச்சாலும் பயப்படாம இறங்குது. அதுதான் யூத்தோடைய பவர். There is never a revolution that has ever happened in this world without the power of youth of the women. நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால முடியாத காரியமே எதுவுமே இல்ல. அவன் ஏன் உன்னை அடிக்கிறான் யோசிப்பார். ஏன்னா உங்களை பார்த்து பயப்படுறான்டா, உங்களை பார்த்து பயந்து சாகுறான். ஏன்னா அவங்க என்ன மன்னிப்பு கலைஞர் எழுதி வந்த பீப்புள், அவங்கதான் நம்ம ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. தைரியமே கிடையாது, கோல பசங்க. அவங்களுக்கு தைரியமான அவங்க ரோட்ல போராட்டம் பண்ண என்ன பண்றதுன்னு தெரியாது. என்ன பண்ண முடியும்? அவங்களால மேக்ஸிமம் உங்களை அடிக்க முடியும். A broken bone will heal. பிரச்சனை இல்ல, அடி வாங்கலாம், தப்பு இல்ல. ஏன்னா நம்மளுடைய ஃபியூச்சருக்காக போராடுறோம், அடுத்த தலைமுறைக்காக போராடுறோம். இப்ப நம்ம போராடணும்னா நம்ம வெக்கப்படணும். ஏன்னா அடுத்த தலைமுறை நம்ம பார்த்து கேள்வி கேட்கிறோம், என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க நாடு நாசமா போகும்போது. அதனாலதான் நாங்க போராட்ட கடத்துல இருந்தோம். அதனால எங்களுடைய காரணம் தெரியுமா, அடுத்த ஜெனரேஷன் இந்த ஃபயரை எடுத்துட்டு போவா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். அப்ப உங்களெல்லாம் பார்க்கும்போது அதோடைய சந்தோஷத்தை எப்படி சொல்றது தெரியல. அது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா? ஏன்னா கண்ட்ரி இஸ் இன் குட் ஹேண்ட்ஸ். நம்ம யூத் இருக்காங்க, அவங்களுக்கு புரிதல் இருக்கு. அரசியல்வாதிகளை உள்ள விடாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். அரசியல்வாதிகளை உள்ள விட்டீங்கன்னா உங்களுக்குள்ளேயே சண்டையை உண்டாக்கி உங்களுக்குள்ள பிரிவினை பண்ணி உங்களை பிரிச்சு எடுத்துருவாங்க. நீங்க இந்த போராட்டம் கூட எடுங்க, அரசியல்வாதிகள் உள்ள நுழையாத வரைக்கும் நல்லபடியா போகும். புரியுங்களா? அது எப்பவுமே மைண்ட்ல வச்சுங்க. அவர் know how to conduct themselves. Self discipline என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா they have been brought up well. எந்த ஒரு போராட்டத்திலேயாவது ஏதாவது வயலன்ஸ் நம்ம பசங்க பண்றாங்கன்னா கிடையாது. வயலன்ஸ் பண்றதுக்காகவே பீன்ஸ உள்ள அனுப்புவாங்க. ஏன்னா இந்த திருட்டு பயிர்கள் வேற தெரியாது, அதான் தெரியும் அவங்களுக்கு. அவங்க அப்படிதான் ஆட்சி பண்ண தெரியும். ஏன் போலீஸ்காரங்க எல்லாம் பேட்ச் போட்டாங்கன்னா உள்ள பேட்ச் கைட்டு வரான். எதுக்கு பேட்ச் கைட்டு வரான்? யாரு அவன்? யாருன்னு தெரியல. ஆனா நம்ம பசங்க அடிக்கிறாங்க. என்ன திமுறா அவங்களுக்கு? ஆனா
they keep underestimating you. They keep underestimating the power of truth, the power of justice. நீங்க ரோட்ல போய் நிக்கிறீங்கன்னா நீ முக்கியம் இல்ல, நான் முக்கியம் இல்ல, நம்ம எதுக்காக நிக்கிறோமோ அதான் முக்கியம். When the intention is pure, உங்களுடைய சிந்தனை சுத்தமா இருக்குன்னா I promise you the universe will conspire to help you. நான் அது பல வருடங்களா பார்த்திருக்கேன். எத்தனையோ போராட்டங்கள்ல எவ்வளவு கஷ்டத்துல இருப்போம், ஆனா எங்கிருந்து ஒண்ணு வருதுன்னே தெரியாதான போறோம். ஏன்னா when you are fighting for truth and justice, it has a beautiful way of helping you. உங்களுக்கு அது உதவி பண்ணாம இருக்கவே இருக்காது. Stay strong, be bold, be confident. புரியுதா? ஆனா never take up violence. நம்ம வயலன்ஸ்ல எப்ப கையில எடுக்கிறோமோ அப்ப நம்ம அழிஞ்சோம். ஏன்னா that will give them the power to quell us. That will give them the power to shut down. எந்த ஒரு இயக்கம் எதெல்லாம் ஷட் டவுன் பண்றதுக்கு அரசாங்கத்துக்கு வயலன்ஸ்ன்றது பவர் கொடுக்கும். அந்த பவரை மட்டும் அவங்க கிட்ட கொடுக்காதீங்க. அடி கொடுத்தா வாங்க. இட்ஸ் ஓகே. You will heal. Be daring. பெற்றவங்க எல்லாம் அனுப்ப மாட்டாங்க குழந்தைங்க. நான் சொல்றேன் don't do a mistake. காலேஜ் பசங்களை வந்து அனுப்பாதுன்றாங்க. டெல்லி யூனிவர்சிட்டி பயமுறுத்துது பசங்களை. இந்த ஜந்தர் மந்திரத்துக்கு போனீங்கன்னா போராட்ட காலத்துல நின்னீங்கன்னா உங்க ஃபியூச்சர் வந்து காலி பண்ணிட்டு யாரா நீ? என்ன திமிரு உனக்கு? உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆகுங்க, அவங்களோட ஃபியூச்சர் வந்து போராடும் போது அவங்களே நீ மிரட்டுறத நீ யூனிவர்சிட்டி வெக்க கேட்டானுங்க. பயப்படாத, எவனுக்குமே பயப்படாத. பயந்தா அவங்களோட ஆயுதம். அதை மட்டும் அவங்க கையில கொடுக்கவே கொடுக்காத. புரியுதா? தன்னம்பிக்கையோட எப்போதே வாய். தப்பு நடக்குதா தட்டி கேளு. யார் அந்த அடிக்கார் மேன் உமன் உடல ஜெண்டரிவார். தப்பு நடக்குதா தட்டி கேளு. தட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் அவர் எக்ஸிஸ்டன்ஸ். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம நிக்கலன்னா நம்மளால எதையுமே சாதிக்க முடியாது. திஸ் இஸ் யூனிட்டி, திஸ் இஸ் பவர், திஸ் இஸ் டெமோக்ரஸி. பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் ஆக்டிவிசம் ஆரம்பிக்கும் போது கூட அம்மா கொஞ்சம் பயந்தாங்க. அது அவங்களோட டியூட்டி. புரியுதா? பேரண்ட்ஸ் நம்மளை பார்த்து பயப்படுறதா ஒரு டியூட்டி. எனக்கு இப்ப இவ்வளவு வயசாகுது, இன்னுமே எங்க அம்மா பார்த்து பயந்துதான் இருக்காங்க. ஏன்னா போதும் ஏதா போதும். ஐ கான் சேஞ்ச் தெம். புரியுதா? பட் இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு மேக் யுவர் பேரண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். பயப்படாதமா, பயப்படாதப்பா, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், என்னால முடியும். அதுக்கு தேவை டிசிப்ளின், அதுக்கு தேவை கரேஜ், அதுக்கு தேவை கன்விக்ஷன். இதை மூணுமே மறந்துடாதீங்க. டிசிப்ளின், கரேஜ் அண்ட் கன்விக்ஷன். இது மூணுமே என்னைக்குமே உங்க கூட இருக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எல்லாமே இங்க வர்றது. இது வெறும் நீட்டுக்காக மட்டும் இருக்கக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் யூ ஆர் தி மாஸ்டர்ஸ் இன் தி டெமோக்ரஸி. புரியுதுல? நீங்க ஓட்டு போட்டாலே அவன் நிப்பாங்க. நீ ஓட்டு போடலன்னா அவன் நக்கிட்டு தான் போவான். புரியுதா? இப்ப நம்ம ஓட்டையே படிச்சுட்டானுங்க, ஈஸியா வழக்கு வாங்கிட்டானுங்க. எத்தனை வாட்டி நம்ம போய் ஓட்டு போட்டாலும் திரும்ப திரும்ப அவங்க தான் வரானுங்க போது என்ன பண்ண முடியும்? ரெவல்யூஷன் இஸ் தி ஒன்லி வே. ரெவல்யூஷன் இஸ் தி ஒன்லி வே. புரியுதா? நம்ம பகத்சிங், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து எல்லாருடைய வம்சாவளியில வந்தவங்க நம்ம. புரியுதா? நமக்கு பயமே இருக்க வேணாம். The only thing I want to say is this. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து நீங்கின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சரித்துள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. இச்சை கொண்ட பொருள் எல்லாம் நிலந்துவிட்ட போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. பிச்சை எடுத்து இன்னும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. பச்சையோ அணிந்தது படைகள் வந்த போதிலும், பச்சையோ நீ அறிந்த படைகள் வந்த போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. நஞ்சையே கொண்டு வாயில் நண்பர் விட்ட போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி நீங்க வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. நன்றி. வேலை இல்லாத இளைஞர்கள், கார்ப்பரேட்கள், பாரசைட்கள் என்று ஒரு உச்சபட்ச பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் ஏளனம் பேசக்கூடிய அளவிற்கு இளைய சமூகத்தை குறித்த பார்வை இன்றைக்கு பாசிச சக்திகளுக்கு வந்திருக்கிறது.
அதுதான் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒன்று. இன்றைக்கு இந்த போராட்டம் ஒரு தன்னெழுச்சி போராட்டமாக இருந்தாலும் இந்திய துணைக்கண்டத்தை உலுக்குகின்ற ஒரு போராட்டமாக, பல்வேறு நாடுகளை சார்ந்தவர்கள் எல்லாம் திரும்பி பார்க்கின்ற ஒரு போராட்டமாக இந்த போராட்டம் இன்றைக்கு வெற்றி நடை போடுவது மிகுந்த பாராட்டுக்குரிய ஒன்று. 1980களின் நடுவிலே நாங்கள் எல்லாம் கல்லூரியில் படிக்கின்ற காலகட்டத்தில், அப்போது நான் தேசமணி கிறிஸ்தவ கல்லூரி மார்த்தாண்டம் மாணவர் பேரவையினுடைய தலைவராகவும் அனைத்து கல்லூரி மாணவர் பேரவை தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாங்கள் பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டத்தில் அரிசி விலை கூடினாலும் பருப்பு விலை கூடினாலும் ரயில் டிக்கெட் விலை ஏறினாலும் பஸ் கட்டண உயர்வு ஏற்பட்டாலும் அதற்காக குரல் கொடுக்கக்கூடியது மாணவர் இயக்கங்கள் தான் முதலில். அதற்கு பிறகுதான் அரசியல் கட்சிகள் அந்த போராட்டங்களை முன்னெடுப்பார்கள். அன்றைக்கு தொலைபேசி வசதிகள் கிடையாது, கைபேசி என்ற ஒன்று கனவிலும் கூட கிடையாது. ஆனாலும் அந்த போராட்டங்கள் எல்லாம் மிக வீரியமாக நாடு முழுவதும் நடப்பதை எல்லோராலும் பார்க்க முடியும். காலம் செல்ல செல்ல மாணவர் இயக்கங்களை அப்படியே அழைத்து விட்ட பெருமை கல்வியாளர்களுக்கு உண்டு. அதை திட்டமிட்டு அழைத்தார்களா இல்லாமல் தெரியாமல் அழைத்தார்களா நமக்கு தெரியாது. ஆனால் கல்லூரிகளில் மாணவர் பேரவை என்பது ஊக்குவிக்கப்படாமல் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு அழிவின் விளிம்பிற்கு சென்றது. இன்றைக்கு மீண்டும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகின்ற நேரத்தில் தன்னெழுச்சியாக மாணவர் சமூகமும் இளைஞர் சமூகமும் தங்கள் கரங்களை உயர்த்தி முழக்கமிட்டு போராட்டங்களிலே கலந்து கொள்வதை நாம் உண்மையிலேயே பாராட்டியாக வேண்டும், அவர்களுக்கு துணை நின்றாக வேண்டும். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அறிவித்து டெல்லியிலே அவர் போராட்டத்தை தொடங்கி அன்புக்குரிய சோனம் வாஞ்சிக் அவர்கள் உண்ணாநிலை போராட்டத்தை மேற்கொண்ட நேரத்தில் பல்வேறு சமூக அமைப்புகளில் பணியாற்றி அவரோடு எங்களுக்கு அந்த தொடர்பை வைத்து நானும் டெல்லிக்கு சென்று அந்த மேடையிலே அந்த போராட்டத்திற்கு வாழ்த்து தெரிவித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் பெற்றேன். அந்த நேரத்தில் தான் அன்புக்குரிய அந்த தம்பி அபிஜித் அவர்கள், அவர்களோடு துணை நிற்கக்கூடிய தம்பிமார்கள், அவர்களோடு நாங்கள் பேசிய நேரத்தில் அந்த இளைஞர்கள் எவ்வளவு மன உறுதியோடு அந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிந்தது. அவர்கள் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சோனம் வாஞ்சிக் அவருடைய உடல்நிலை மிகவும் பாதிப்புக்குள்ளாகப்பட்ட நேரத்தில் மீண்டும் நாங்கள் டெல்லிக்கு சென்று அந்த போராட்ட களத்தில் அவர்களோடு இருந்து எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருந்தோம். ஒரு ஜனநாயக நாட்டில் போராடுவது என்பது மக்களுடைய உரிமை. ஜனநாயகம் நமக்கு தந்திருக்கக்கூடிய உரிமைகள்ல மிக முக்கியமான ஒன்று the right to dissent, எதிர்கருத்தை தெரிவிப்பதற்கான உரிமை. இந்த நாட்டினுடைய ஒரு பிரதமர் ஒரு கருத்தை சொன்னால் கூட அந்த கருத்தை எதிர்த்து பேசுவதற்கான உரிமை சாலையில படுத்து அமர்ந்து தூங்குகின்ற ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட இருக்கிறது. அவர் ஏன் எதிர்கருத்து கேட்கிறார் என்று கேட்க முடியாது. சென்ற வாரம் நம்முடைய உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்குகின்ற நேரத்தில் நீதிபதி அவர்கள் கூறியிருந்தார்கள், protest is the hallmark of democracy. ஒரு நீதிபதி சொல்லுகிறார் protest is the hallmark of democracy என்று. இன்னொரு நீதிபதி சொல்லுகிறார், உங்களுடைய இந்த வீடியோக்களை எல்லாம் பார்ப்பதற்கு எனக்கு டைம் இல்ல, டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. எப்படி நீதித்துறை கூட இன்றைக்கு பாசிச சக்திகளுக்கு பின்னால் சென்றிருக்கிறது என்பதை நாம் இந்த தருணத்தில் உன்னிப்பாக பார்க்க வேண்டும். டெல்லியிலே அந்த வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்ட நேரத்தில் அதே கூட்டத்தில் நானும் இருந்தேன். 4 பக்கமும் அவ்வளவு கூட்டம், லட்சக்கணக்கான இளைஞர்கள். ஜந்தர் மந்தர் தொடங்கி கர்நாட் பிளேஸ் என்று சொல்லுகின்ற அந்த இடமுறையில மண்ணை கீழே போட்டா கூட கீழே விழாது என்று சொல்லுவோம். அந்த அளவிற்கு கூட்டம், அசைய முடியாது. லட்சோப லட்ச இளைஞர்கள். அதுல ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா 30% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கேட்டு நீண்ட நெடுங்காலம் ஜனநாயக அமைப்புகள் அரசியல் கட்சிகள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறது.
ஆனால் ஒன்றிய அரசு இன்னும் கொடுக்கவில்லை. இந்த போராட்டத்தில் 30% மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டார்கள் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை. அலையலையாக பெண்கள், நம்முடைய இளைஞர் சமூகத்தை சார்ந்தவர்கள், மாணவிகள் அங்கு அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள். துணிச்சலோடு காவல்துறை எதிர்த்து நின்றார்கள். உண்மையிலேயே நாங்கள் எல்லாம் வியந்து போனோம். அந்த அளவிற்கு துணிச்சலாக அவர்கள் அங்கு நின்றார்கள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய இந்த நாட்டின் பல்வேறு திசைகளிலிருந்தும் அங்கு மாணவர்கள் வந்திருந்தார்கள். அந்தமான் தீவிலிருந்து வந்திருந்தார்கள். பல்வேறு இடங்களில் இந்த மாணவர் சமூகத்தை சார்ந்தவர்கள், இளைஞர்கள் அங்கிருந்து அவர்கள் பேசிய அந்த தொனி இருக்கிறது, அந்த குரல் இருக்கிறது, இந்த ஆணவ அரசியல் நடத்துகின்ற இந்த பிஜேபியும் RSS வகைராக்களையும் இந்த நாட்டை விட்டு துரத்துகின்ற காலம் நெருங்கிவிட்டது என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக அன்றைக்கு அமைந்ததை எங்களால் கண்கூடாக பார்க்க முடிந்தது. அன்புக்குரிய தோழர்களை, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த நேரத்தில் சொன்னார், 12ஆம் வகுப்பு படிப்பு மட்டும் போதும் மேற்படிப்புக்கான தகுதிக்கு, அங்கே 2 தேர்வு இல்லை என்று சொல்லி அப்போது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போன்றவற்றை ரத்து செய்தார். அதுதான் நியாயம். 12th என்ன மார்க் இருக்கோ அந்த மார்க் அடிப்படையாக வைத்து நீங்க அட்மிஷன் கொடுத்துடுங்க. ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழை பிள்ளை கஷ்டப்பட்டு, எங்க ஊர்ல நாங்க எல்லாம் போராட்டம் இருக்கின்ற நேரத்தில், மாணவர்களா இருக்கின்ற நேரத்தில் சொல்லுவோம், அண்டா குண்டா அடகு வச்சு, அம்மா தானியும் அடகு வச்சு BA MA படிச்சுக்கிட்டு வேலை இல்லை. பல குடும்பங்கள்ல ஒரு பிள்ளை படிக்க வேண்டும் என்று சொன்னால் அவள் அண்டா குண்டா அடகு வைக்கலாம். சில நேரங்களில் அம்மாவுடைய தாலியை கூட அடகு வைக்கலாம். அப்படி வைத்து விட்டுதான் அவர்கள் பள்ளிக்கூடம் செல்ல முடியும், படிக்க முடியும். அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பள்ளிக்கூடத்தில் 12th படிச்சு அதிக மதிப்பெண் பெற்றுவிட்டு அதற்கு பிறகு தனக்கு ஒரு சரியான உயர்கல்வி படிப்பதற்கு இடம் கிடைக்கவில்லை. காரணம், போட்டித் தேர்வில் அவர் மதிப்பெண் குறைத்து எடுத்து விட்டார் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்பதை நாம் எண்ணி பார்ப்போம். எனவேதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில அனைத்து கட்சிகளும் எந்த சூழ்நிலையிலும் நீட் என்பது நமக்கு வேண்டாம் என்பதை உரத்த குரலில் நாம் தொடர்ந்து பேசி வருகின்றோம். தொடர்ந்து சட்டமன்றத்தில் தீர்மானங்கள், தொடர்ந்து டெல்லிக்கு நம்முடைய தலைவர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள், அவற்றை எதையும் கண்டுகொள்ளாமல் இன்னைக்கு ஆணவத்தோடு ஒரு அரசு இருந்து கொண்டிருக்கிறார். டெல்லியில இவ்வளவு போராட்டம் நடைபெறுகிறது. போராட்டத்தினுடைய 23வது நாள் தான் மோடி அவர்களுக்கு கண் திறக்கிறது. அவர் சொல்லுகிறார், நீட் தேர்தல் நடந்த முறைகேடுகளை நான் தீவிர நடவடிக்கை எடுக்க சொல்லி இருக்கிறேன். யார்கிட்ட சொன்னார் நமக்கு தெரியாது, யாரிடத்தில் சொன்னார். இந்த நாட்டில் பல வரலாறுகள் இருக்கிறது. ஒரு ரயில்வே ஆக்சிடென்ட் நடந்ததற்காக அதற்கு தார்மீக பொறுப்பேற்று அப்போது ரயில்வே அமைச்சராக இருந்த மது தண்டபதி அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். மொரார்ஜி தேசாய் அவர்கள் ஒரு பெரிய தலைவர், அவர் அமைச்சர் பொறுப்பில் இருந்த நேரத்தில் ராஜினாமா செய்திருக்கிறார். நாள் ஒன்றுக்கு 38 பிள்ளைகள் இந்தியாவில் தற்கொலை செய்கிறார்கள். இது நான் சொல்லல, நீங்க NCRB-ல போய் NCRB வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு இத்தனை 14,000 சம்திங் பிள்ளைகள் நினைக்கின்றேன். அதை நாம் கணக்கு கூட்டி பார்த்தால் நாள் ஒன்றுக்கு 38 குழந்தைகள், படிக்கக்கூடிய மாணவர்கள் தற்கொலை செய்கிறார்கள் என்ற செய்தி இருக்கிறார். ஆனால் இந்த அமைச்சர் ரொம்ப சந்தோஷமா ஃப்ரீயா எந்த பிரச்சனை சுத்திட்டு இருக்காரு, மோடி தத்துவம் பேசிட்டு இருக்காரு, நாங்க இந்தியாவை எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் தற்கொலை செய்கிறார்கள்? அந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த கல்வி நெருக்கடியை தருகிறது, அந்த ஒர்க் பிரஷர் கொடுக்கிறது. சரியான வசதிகள் பள்ளிக்கூடங்கள் இல்லாமை, அதுல மேல் படிப்பிற்கான உத்தரவாதம் இல்லாமை, படித்து பட்டம் பெற்ற பின் வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதம் இல்லாமை, இப்படிப்பட்ட காரணங்களுக்காக 38 பிள்ளைகள் தினந்தோறும் சத்து படுகின்ற ஒரு கேவலமான சூழலில் தான் இந்த நாடு இருந்து கொண்டிருக்கிறது. இங்கு கல்விக்கு ஒதுக்கப்படும் நிதி என்று சொன்னால் ஒன்றிய அரசு மிக குறைந்த அளவில் தான் ஒதுக்கி கொண்டிருக்கிறது.
எனவே இன்றைக்கு மாணவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய போராட்டம் ஒரு அற்புதமான போராட்டம். இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு எப்படி முன்னின்று இந்த போராட்டத்தை துவங்கியதோ, எந்த மாநிலமும் இதை பற்றி பேசாத நேரத்தில் தமிழ்நாடு தனித்து நின்று பேசியதோ, தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த நீட்டுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். நீட்டை ரத்து செய்ய வேண்டும். இதுல வேற எந்த வேலையும் செய்யலாம். நீட்டுக்கான தேவையில்லை. போட்டித் தேர்வுகள் 2 தேவையே இல்லை, ஒண்ணு போதும் என்பது நம்ம உறுதியாக இருக்கலாம். இந்த குழந்தைகளுடைய சாவுக்கும் இந்த முறைகேடுகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விட்டு நீக்கப்பட வேண்டும் என்ற இந்த கோரிக்கையிலும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். எங்களை போன்றவர்கள் போராடுகின்ற உங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி இந்த போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். தமிழ்நாடு எங்களின் கோட்டை, பல பல வடிவங்களில் வருது பாசிசம், துவலாது போராடு இதுதான் கம்யூனிசம். பெரியார் மண்ணு சொந்த மண்ணு பார்ப்பனை எதிர்த்து கொண்ட மண்ணு, பெரியார் மண்ணு சொந்த மண்ணு பார்ப்பனை எதிர்த்து கொண்ட மண்ணு, சுற்றி வளைக்குது பாசிச பாதை, இதுவாது தமிழ்நாடு எங்களின் கோட்டை, பல பல வடிவங்களில் வருது பாசிசம், துவலாது போராடு இதுதான் கம்யூனிசம். பயந்து போக மாட்டான் இது பகத்சிங் மண்ணை, புலம்பு தவிர்க்க மாட்டான் இது கோயில் மண்ணை, ஒதுங்கி போக மாட்டான் இது வந்து வீரும் மண்ணை, காட்டி கொடுக்க மாட்டான் இது கட்ட பொம்மன் மண்ணை, விடுதலை போராட்டத்தில் முதல் பெண் யாரடா, நெஞ்சை நிமித்தி சொல்லி வேலை நாச்சர்வாங்கடா, உலடால் வெற்றி வேலை குத்தி கொண்டது யாரடா, கெட்டா சொல்லு தழுவி கூலிதானடா, எகத்தில் இல்லடா RSS படுலை, வெல்வோம் பாசிச படுலை, வீரமான தமிழ் மரபை தூக்கி பிடிச்சு எடுத்துவாங்க, போராட வாங்க, சுற்றி வளைக்குது பாசிச படை, வீராது தமிழ்நாடு எங்களின் கோட்டை, பல பல வடிவங்களில் வருது பாசிசம், துவலாது போராடு இதுதான் கம்யூனிசம். வஞ்ச புரோகத்தால நீண்டு போக மாட்டோம், ஆங்கிலேயரை துரத்தி அடிச்சு ஐதரலி கூட்டம், அதற்கு முறைக்கு எதிராக சேர்ந்து நிற்குது கூட்டம், பாசிச படைகள் எல்லாம் எடுக்க போது ஓட்டம், ஹைதராபாத் இருந்து யாத்திட்டு சுல்தான் வந்தாரு, வாலிப வயதிலே போர் தலைவரானாரு, வயசு தொழிலாளருக்கு உணர்வு தந்தாரு, போரல்லூர் பாலையிலே நிறுத்தம் பண்ணாரு, கப்பலட்டி தமிழன் திகழ்ந்து நின்றாரு, உலகதிபத்தியத்தை அதில் எதிர்த்து நின்றாரு, கார்பரேட் காசு சட்டம் முறியடிக்கவா பேசுவாங்க, திட்டுவாங்க, சுற்றி வளைக்குது பாசிச படை, வீராது தமிழ்நாடு எங்களின் கோட்டை, பல பல வடிவங்களில் வருது பாசிசம், துவலாது போராடு இதுதான் கம்யூனிசம். ஆயுத புரட்சி பண்ணு மருது பிரதேஷ் மண்ணு, அந்த மாதிரி புரட்சியை நீ மறுபடியும் பண்ணு, போரும் சின்ன மலை வாழ்ந்த எங்கள் தமிழ் மண்ணு, அவரோட வரலாற்றை எடுத்து செல்லும், புனச்சேர்த்து புறான குப்பையாம நோண்ட மறந்துடா, கீழடி ஆதிச்ச நல்ல நம்மளோட மறந்துடா, வீடுகளை போராட்டத்தில் நீர கமிழ கேளடா, வீடுகளை உணர்வு அதுதான் வரும் பாருடா, தனித்து எங்கோ தமிழ்நாடு RSSக்கு கொட்டிங்களவி அவங்க அதிக பேர் இருக்க தமிழ்நாடு போட்டுப்பாங்க, எல்லாரும் வாங்க, சுற்றி வளைக்குது பாசிச படை, இதுவாது தமிழ்நாடு எங்களின் கோட்டை, பல பல வடிவங்களில் வருது பாசிசம், துவலாது போராடு இதுதான் கம்யூனிசம். பெரியார் மண்ணு சொல்ல மண்ணு பார்ப்பனே கொண்ட மண்ணு, பெரியார் மண்ணு சொல்ல மண்ணு பாசிச கொண்ட மண்ணு, சுற்றி வளைக்குது பாசிச படை, இதுவாது தமிழ்நாடு எங்களின் கோட்டை. ஆக்சுவலா இந்த பாடல் வந்து மக்கள் கலைஞர் கழகத்தின் சிறப்பு கழக பாடல், நான் எழுதிய இந்த பாடல். தேங்க்யூ. நன்றி நன்றி தோழர் தீரன் அவர்களுக்கு நன்றி. தமிழ்நாடு